அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு, விஜய் அவர்களுடைய தம்பி, அதாவது தற்கூரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் சீமான் அவர்களுடைய தம்பிகள்கிட்ட வந்து அடி வாங்கியிருக்காரு. இன்னொரு புறம் தமிழ் தேசியவாதியா இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திடீர்னு வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு செயல் செஞ்சிருக்காரு. இதை ரெண்ட பத்தி தான் ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே புதுச்சேரியில வந்து பாண்டிச்சேரியில தேர்தல் சீக்கிரம் வரப்போறதுனால அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் பரப்புரை வந்து அண்ணன் செய்யறாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு மதியம் வந்து சரியா ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற சந்திப்புல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வாகனத்துல நின்று பரப்புரை பண்ணிட்டு இருக்கும் போற அந்த நேரத்துல ஒரு இருசக்கர வாகனத்துல 2 வீலர்ல போன ஒரு தாவேக்காவுடைய தொண்டர் ஒருவர் டிவிகே டிவிகே டிவிகேன்னு கத்திருக்காப்ல. அது அண்ணன் காதுக்கு வந்து சீமான் காதுக்கு வந்து டிவிகே டிவிகே டிவிகேன்னு சொன்னோன்னே, என்னடா அது எங்க போனாலும் இதே வேலையை செய்வாங்க. டிவிக்கிற போப்பா, அங்கிட்டு போய் கடைகள் போடா, டே போடா, டே போடா, ஏ போடா போடா, டிவிக்கையா சாட்டை திருமுறை பேசிக்கிட்டு இருந்தாலும் அதே போல ஏற்கனவே போய் அடி வாங்கின விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது போல எங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சி பரப்புரை பண்றாங்களோ அவங்க வேற எதுவும் ஏதாவது நம்ம வந்து செயல்பட்டு வரைவ இல்ல கொள்கையை விளக்கும் போது இல்லங்க இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு, இது வந்து இப்படி பண்ணிருக்கலாம்னு தர்க்கம் பண்ணிருந்தா பரவாயில்ல. சும்மாவே சம்பந்தம் ரோட்ல போது டிவிக்கே இல்லைன்னா அவங்க சின்ன 3 விசில் இருக்குல்ல அதை எடுத்துட்டு பின்னு ஊதி தர்றாங்க. இதை செய்யும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அனுமதி வாங்கி ஒரு நேரத்துல அதை முடிக்கணும்னு பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல இவன் இந்த வேலையை பார்க்கும் போகும்போது அப்ப நமக்கு யாருக்கா இருந்தாலும் ஒரு சுள்ளுன்னு ஒரு கோபம் வருமா வராதா? உடனே அண்ணன் சீமான் அவர்கள் நிப்பாட்டிட்டு டிவிக்கு தான் அங்கிட்டு போய் விடான்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா அந்த விஷயத்த செய்ய அவன் விடாம டிவிக்கேன்னு சொன்னோன்னே அவனை இங்க கூட்டிட்டு வாடா அப்படின்னு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ஒருவர் வந்து அந்த இடத்துல போய் அவரை வந்து கூப்பிடுறாரு. காவல்துறையில உடனே போறாங்க. அங்கே அவர் விவாதம் பண்றாப்புல, வாக்குவாதம் பண்றாப்புல. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் அவர் அடிக்கிறாரு. அவர் யாரு இருந்தாலும் அவர் வந்து கை ஓங்குறாரு. அதன் பிறகு இன்னொருத்தவங்க அப்புறம் அந்த கூட்டத்தில் போது அண்ணன் பாக்கியராசன் உட்பட மற்றவங்க சாரதி எல்லாருமே போய் இல்ல நீங்க போங்க அப்படின்றாங்க. அண்ணனுமே நீங்க வாங்கப்பா, அவங்க வந்து இப்படிதான் ஒரு தற்கூரி, நீங்களாம் அறிவார்ந்த பிள்ளைகள், அவங்க வந்து ஒரு கோமாளி கூட்டம் அப்படின்ட்டு அண்ணன் வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அதன் பிறகு காவல்துறையெல்லாம் அவங்கள வந்து தடுத்து அந்த இடத்துல வந்து கூட்டு போறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் அவங்க விட்டுருங்கப்பா, அறிவார்ந்த பிள்ளைகள் நம்ம அதை செய்யக்கூடாது, நீங்க வாங்க, நீங்க வந்து நம்ம பரப்புரை பண்ணுவோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது சோசியல் மீடியால இப்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்குங்க. இதை இருக்கக்கூடிய அந்த தாவேர்காவை சேர்ந்தவங்க அவர்களும் இதை வந்து விமர்சனம் பண்றாங்க. என்ன இப்ப கேள்வினா, என்னதான் இருந்தாலும் உங்க வீரத்தை போய் ஒருத்தர் தனியா இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் காட்டுவீங்களா? நீங்க போய் ஒரு தனியா இருக்கிறவன்ட்ட போய் நீங்க சண்டை போடுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீ தனியா இருக்கிற ஆள் தான், நாங்க இங்க மொத்தமா ஒரு 100 பேர் 1000 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு என்ன வேலை அந்த இடத்துல? நீ பாட்டுல அந்த சாலையில போறீங்கன்னா போ. ஒரு திமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இல்ல ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவோ பேர் வந்து அதிமுக காரவங்க பக்கத்துல கடைகள் வச்சிருப்பாங்க. அந்த சாலையில என்ன திமுக காரவங்க பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு இருப்பாங்க. ஆனா இந்த போல வந்து கத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல அதிமுக பண்ணும்போது திமுகவும் இருப்பாங்க, கத்த மாட்டாங்க. நாம் தமிழரும் என்ன செய்வாங்கன்னா அதே போல அதிமுக பண்ற இடங்கள்ல நின்று கவனிப்பாங்க. அந்த இடத்துல கடையில் வச்சிருப்பாங்க, கேட்பாங்க. அந்த விஷயங்களை கேட்டுட்டு அடுத்து என்ன செய்வாங்கன்னா அதே இடத்துல இவங்க நாம் தமிழரா இருக்கட்டும் இல்ல மாற்று கட்சியினரா இருக்கட்டும், ஒருத்தவங்க செய்யற ஒரு கருத்துக்கு, ஒருத்தவங்க சொல்ற ஒரு தகவலுக்கு எதிர்கருத்து வந்து அதே இடத்துல மேடை போட்டு பேசுவாங்களே தவிர்த்து அவங்கள தொந்தரவு இப்படி செய்ய மாட்டாங்க. ஆம்புலன்ஸை ஊட விடுறது, இப்படி விசில் எடுத்து ஊதிக்கி தர்றது, இப்படி டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்குது. இதுதான் உங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நாகரிகமா? 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் படிச்சவங்க, அவங்க வந்து பரப்புரைகளை போய் அங்கங்கே எல்லாருமே வீதியா வீடுகளா போய் வாக்குகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமினேஷனை வந்து முதல் நாளே வந்து தாக்கல் பண்ணிட்டு அடுத்து மக்கள் சந்திப்புல வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்லாம் எல்லாரும் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய தம்பிமார்கள்லாம் கூட போய் வேலைகள் செஞ்சுட்டு இருக்க இந்த மத்தியில நம்ம தாவேகா கட்சி, விஜயோட கட்சியோட ஆட்கள்லாம் 1 மணி நேரம் தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதுக்கு மேல எங்களுக்கு கொடுக்கல. அதுல போட்டிருக்க வேட்பாளர்லாம் பாருங்க, கஞ்சா வித்தவனோட மனைவி, பல குற்றங்கள் செஞ்சவனோட ஆட்கள், அவன் குற்றம் செஞ்சிருப்பான், பெண்கள்கிட்ட தப்பா நடந்தவன், இவங்களை புள்ள புறக்கி அதோட வேட்பாளரை போட்டிருந்தா நீ எங்கிட்டு போய் பரப்புரை பண்ணுவ? நீ எங்கிட்டு போய் வேலைகளை செய்வ? இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டம் தான் வந்து விஜய் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. விஜய் வந்தாருன்னா அந்த இடத்துல பாதுகாப்பா ஒழுங்கா போறது கிடையாது. போய் இருசக்கர வாகனத்தை ஊட விட்டு போய் வண்டியில இருந்து கீழே விழுகிறது. ஐயோ, கேலி கூத்தா இருக்கு. இது வரைக்கும் தமிழக அரசியல்ல இல்லாத ஒரு அளவுக்கு ஒரு அசிங்கம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நடக்கிறது தான். இந்த தேர்தலில் மொத்த இந்தியாவுமே பார்த்து நான் தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய இந்த கட்சி உருவாக்கப்பட்ட இந்த தம்பிமார்கள் தான் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்களுக்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே இங்க இதை விட்டு தொலைச்சிருவாங்க. இன்னைக்கு என்னன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி வந்து எல்லா இடத்துலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இதை பண்ணி முடிச்சுட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே நமக்கு வந்து இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஆருயிர் நண்பர் யாரு அண்ணன் சீமான் அவர்களை சொல்றாரு, ஆருயிர் நண்பர் போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில தமிழக வாழ்வுரிமை கட்சி, நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க, டிவிகேன்னு போட்டிருப்போம், தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் ஷார்ட் டைம் வந்து டிவிகே. அந்த கட்சி இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, காரைக்குடியில நாங்க வேட்பாளரை நிறுத்தல அப்படின்னு தமிழ் தேசிய கொள்கையை எடுத்து தலைவர் பிரபாகரனை நெஞ்சிலேந்தி இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுடைய இங்க போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில நாங்கள் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை, மற்ற இடங்கள்ல போட்டி போடுறாங்க. அதே போல வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்தார் இல்லையா, அவருடைய மனைவி நிற்கக்கூடிய பகுதியிலையும் அன்புமணி அவர்களுடைய மனைவி நிற்கக்கூடிய தொகுதியிலையும் வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து நிப்பாட்டல. மிச்ச எல்லா தொகுதியிலையும் அவர் வந்து வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறதாக தகவல் சொல்றாப்புல. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளையும் போட்டியிடுது. ஆனா இவங்க 234 தொகுதியில தனிச்சு போட்டியிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில அவங்க வந்து வேட்பாளர் நிப்பாட்டல. அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிற்கக்கூடிய அவர் மனைவி நிற்கக்கூடிய தொகுதியிலையும் நிப்பாட்டல. இங்க ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் நிப்பாட்டலைன்னா, அப்ப வேல்முருகன் அண்ணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த 3 பேரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் குறிப்பா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும்னு நினைக்கல, அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறணும். அந்த கட்சியில யாரு போறாங்களோ இல்லையோ, ஏன்னா அவங்க போகணும்னு வச்சிருந்தாதான் அங்க நிப்பாட்ட மாட்டாங்களா, வந்து கூட்டணி பண்ணிருப்பாங்க இல்லையா. அவரோட நோக்கம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி சார்பா ஒரு எம்எல்ஏவா உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு அண்ணனுக்கு உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்டுகள் சொல்லலாம். இதுக்கு நம்ம வருத்தப்பட்டாலும் அதற்கு நம்ம பாராட்டு சொல்லலாம். இது போக ஒருபடி மேல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் விரும்பினால், சீமான் கேட்டுக்கொண்டால் நான் காரைக்குடியிலே சீமானுக்கு ஆதரவாக வந்து பரப்புரை செய்வேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. என்னன்னு தெரியலங்க, இந்த அளவுக்கு அண்ணன் வந்து மாற்றம் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அனைமா அடுத்த தடவை அடுத்த தேர்தலுக்குலாம் அண்ணன் கண்டிப்பா சீமானனோட கூட நிப்பாருன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆக மொத்தம் இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களுடைய வாக்குகள் வந்து விஜய் வந்ததுனால குறையும்னு ஒரு புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனாலையும், அதுபோக அண்ணன் பரப்புரை செல்லக்கூடிய இடங்கள்ல இல்ல அண்ணனுடைய வேட்பாளர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் பரப்புரை செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா, மக்களே வந்து தன்னெழுச்சியா வந்து நிதிகள் கொடுக்குறாங்க. எப்பயுமே இதுக்கு முன்னாடி நம்ம உண்டியல்ல சிறு சிறு சேர்த்து அதை தேர்தல் கொடுத்துருக்கிறது ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா இந்த வருடம் இந்த தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அதிகப்படியா நடந்திருக்கு. போற இடம் உள்ள ஒருத்தவங்க அவங்களால என்ன முடியுதோ, ஒருத்தவங்க 500 ரூபா கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, சில பேர் உண்டியல்ல சேர்த்து வச்சா காசை கொடுக்குறாங்க, இல்லைன்னா தாளத்துக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் ஒரு பண்டல் இருக்கும் இல்லையா, அந்த பண்டலை தூக்கி கொடுக்குறாங்க, ஒரு கலர் பண்டலை தூக்கி கொடுக்குறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியை அரவணைக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமா ஒரு புறம் இருக்காங்க. தமிழ் தேசத்தை வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கறது ஒரு புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே இதுல குறுக்க மறுக்க குறுக்கு சாயல் ஓடிட்டு அணிலுக்கிட்டு மாறி மாறி ஓடிட்டு இருக்கிற விஜய் ஒரு புறம் இருந்து அவருடைய கட்சி ஆட்களும் போயிட்டு இருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது, நிச்சயமா உறுதியா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வெல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நன்றி.